ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பராசக்தியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். யார்கிட்ட கேட்க போகிறோம்னா மிஸ்டர் சாண்டி கிட்ட கேட்க போகிறோம். வெல்கம் சாண்டி, வாங்க. வெல்கம். வணக்கம் வணக்கம் வாங்க, சொல்லுங்க சுரேஷ். அதாவது பராசக்தி படம் பார்த்தீங்களா? பார்த்தனே. கோட்ரீம் சுனிலாம் சூப்பராக இருக்கும். சிவாஜி சார் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதை பற்றி தானே கேட்குறீங்க? அதுதானே, அதை பற்றி கேட்குறீங்க. அந்த பராசக்தி கேட்குறீங்க, அந்த பராசக்தி அதை பற்றி கேட்குறீங்க. அந்த பராசக்தி கேட்குறீங்க, அந்த பராசக்தி கேட்குறீங்க. அது இல்லைண்ணே, சிவகார்த்திகை நடிச்ச ஓ அந்த பராசக்தி. ஓ தீ பரவச்சா இல்லையான்னு கேட்குறீங்களா? பரவச்சான்னு கேட்குறேன். தீ பரவச்சா இல்லையாவா? தீ பரவுது, அங்கங்கே பரவுது, அணைஞ்சிருது. ஆனால் ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் வந்து இவர் இந்தி எதிர்த்து போறாரு. அப்புறம் ஒரு பொண்ணை கரெக்ட் பொண்ணுன்னு இவரே ஹிந்தி கற்றுக்கிறாரு, தெலுங்கு கற்றுக்கிறாரு. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. ஹிந்தி எதிர்த்து போராடுறாருன்னு சொல்றீங்க, அப்புறம் இவரே ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு. ஓ, அப்போதான் டெல்லிக்கு போய் சம்பாதிக்க முடியும்னு அவன் கற்றுக்கிறாரு. டெல்லியில் தமிழ் வேலைக்கு ஆகாதா? ஆவாதுங்க. ஆகாதுங்க. ஆமா, முதலிலேயே அனுப்பிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா, அதனால கற்றுக்கிறாரு. சுதா கொங்காரா எப்படி எடுத்திருக்காங்க படத்தை? சுதா கொங்காராவா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுத்திருக்காங்க. ஆனா தெலுங்கு நல்லா திணிச்சிருக்காங்க. தெலுங்கு திணிச்சிருக்காங்களா? ஆமா, திணிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. ஸ்ரீலீலாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? அதாவது அவங்க ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் வாய்ஸ் எதனா டப்பிங்ல மாத்திருக்கலாம். ஓன் வாய்ஸ் கொடுத்து நல்லா இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வீர வர மாதிரி வசனமா பேசுறாங்க. தேட்டரே சிரிக்கிறாங்க. சிரிச்சாங்களா? ஆமா, வாய்ஸ் அந்த மாதிரிங்க. அப்படியா? குழந்தை வயசுன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு லவ் சீனுக்கு செட் ஆகுது. பட் அந்த புரட்சிகரமான சீன்ஸுக்குலாம் அவங்க செட் ஆகல. ஆமா, அது உங்களுக்கே தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். கரெக்ட் தான். இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல், அருந்ததி ரீமேக்ல அவங்க அருந்ததி நடிக்க போறாங்க ஹிந்தியில. என்னன்னு சொல்றீங்க? எது? நாகார்ஜுனாவா? ஆமா, எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இது, வெச்சுக்கங்க. ஆமா, பாத்துக்கங்க மக்களே, அனுஷ்கா ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் தீ பரவச்சா? தீ எங்கெங்க பரவிச்சு? நான் தூங்கிட்டீங்களா? ஸ்கிரீன் பிளே வந்து அப்ப 190 ரூபா கொடுத்தது, அதை பத்தி உங்க 190 ரூபா இல்ல, 130 ரூபா தான் டிக்கெட். குறைஞ்சிருச்சா? ஓ, படத்தோடைய கதையை பார்த்துட்டு அவங்களே குறைச்சிட்டாங்க. ஆமா, குறைச்சிட்டாங்க. ஆடியன்ஸும் அவ்வளவா இல்ல. அப்படியா? சிவகார்த்திகேயன் ஒரு 25வது படம், ஒரு மைல் கல்லா அமையும்னு பார்த்தோம். இது ஒரு அம்மி கல்ல கூட அமையாம போயிடுச்சு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆனா ஒரு ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனா அந்த கேரக்டர் செட் ஆகல. சூர்யா மணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனா அவர் பண்ணல, தப்பிச்சார். ஆமா, தப்பிச்சார். ஓகே ஓகே. ஆக மொத்தத்துல இந்த படத்தை பத்தி உங்க கருத்து? இந்த படத்தை பத்தியா? உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜா ஒரு படம், சும்மா பொங்கல் டைம் பாஸுக்குன்னா போய் பாருங்க. இந்த தமிழ் வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு போய் பார்க்காதீங்க. ஏன்னா அதுல வரலாறே தப்பா தான் காமிச்சிருக்காங்க. அது எதுன்னு நான் சொல்ல விரும்பல இங்க. ஆனா தப்பா காமிச்சிருக்காங்க. நீங்க கூகுள்ல போய் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல யார் இருந்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, யார் எதிர்த்தாங்க, நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடாதுங்க. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்புங்க. நான் ஓப்பனா சொல்லுங்க, நான் அவங்களை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் வரலாற்றை. அப்படியா? 1965 என்ன நடந்துச்சுன்னு படிங்க, தெரிஞ்சுக்கங்க. அப்படியா? ஆமா, நான் வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக இந்த இந்தியன் போர்ஷனை பத்தி ரிசர்ச் ஒர்க் பண்ணப்ப நான் ராஜேந்திரன் ஒரு மாணவரை பத்தி படித்தேன். அவர் சாகும் போது அவர் வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வியா கேளுங்க. கேட்டீங்கன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? இல்ல, ஐடியா இல்ல. 18. ஆமா, போலீஸாரால என்கவுண்டர் பண்ணி சாவடிக்கப்படுறாரு. அவர் அந்த மாணவர் அணியோட தலைவர், இந்திய எதிர்த்து போராடினது. இன்னைக்கும் சிதம்பரம் அண்ணாமலையார் யூனிவர்சிட்டியில அவருக்கு செலவு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஆக மொத்தத்துல படத்துல எந்த பிளஸுமே இல்லையா? இப்படி வன்மத்தை கேட்குறீங்க? இல்ல, வன்மத்தெல்லாம் கேட்கல. படம் எப்படி இருந்துச்சு அப்படி சொன்னேன். படத்துல ஓப்பனிங் சீன் 10 நிமிஷம், இன்டர்வல் 10 நிமிஷம், கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் வந்து தீயா இருக்குது. அங்க தீ பரவுது, மீதி இடத்துல தீ பரவல. ஒரு 30 நிமிஷம் வந்து தீ பரவுது. ஜிவி பிரகாஷோட இசை வந்து இந்த படத்துல நல்லா இருக்கு. இது அவருக்கு 100வது படம். பாடல்களும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவி கே சந்திரனோட சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஆர்ட் ஒர்க்கும் நல்லா இருக்கு. அவங்கள அந்த பீரியடுக்கே கூப்பிட்டு போறாங்க 1960s. மற்றபடி
மற்றபடி நம்ம ஜெயம் ரவி ஐயா சாரி ரவிமோகன் அவரோட ஆக்டிங்கு அதர்வாவோட ஆக்டிங் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஆமாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கேட்க மாட்டீங்களா? இந்த படத்துக்கு ரேட்டிங் என்ன சொல்கிறீங்க? 5 out of 2.5. 2.5? ஆமாம் 2.5 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். என்னங்க அந்த அளவுக்கு மக்கையா இருக்கு? ஓகே இல்லை, அந்த படத்தை ஒரு தமிழ் இயக்குனராக யாருன்னா நம்ம வெற்றிமாறன், பாரஞ்சித், ஒரு மாரி செல்வராஜன் எடுத்தாங்கன்னா அந்த தமிழ் உணர்வோடு எடுத்திருப்பாங்க. சுதா கங்காரா வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால அவங்க அந்த உணர்வு இல்லை, அவங்களுக்கு வேற உணர்வு வந்து அது வேற மாதிரி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அது மட்டும் எல்லாமே லாஸ்ட்ல ஒரு ஃப்ரேம் வருது, அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். எதனா சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? தேங்க்யூ. ஜனநாயகன் யாரெல்லாம் ரீட் பண்ணீங்களா கமெண்ட் போடுங்க. பாய். இனி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.